அனைவருக்கும் வணக்கம். ஐங்கரன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய பதிவில் நீங்கள் பிறந்த ராசி மற்றும் நட்சத்திரங்களுக்கு உண்டான சித்தர்களும் அவர்களை வணங்க வேண்டிய மூல மந்திரங்களை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். ஒரு மனிதன் பிறக்கும் போது எந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறார்களோ அதற்குரிய ராசியின் குணாதிசயங்களை பொறுத்துதான் அவர்கள் வாழ்க்கை அமையும். அப்படி அவர்கள் வாழும் காலத்தில் ஏற்படும் இன்னல்களை அகற்றவே இந்த சித்தர்கள் மந்திரம். இந்த எளிய மந்திரங்களை கூறி நமக்குரிய சித்தர்களை வணங்கி சகல சௌபாக்கியங்களையும் பெறுவோம். இந்த பதிவில் மேச ராசியில் உள்ள அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் நட்சத்திரங்களுக்கான சித்தரும் மூல மந்திரம் பற்றி பார்ப்போம். முதலில் மேச ராசியில் உள்ள அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய சித்தர் போகர். இவருடைய ஜீவ சமாதி இருக்கும் இடம் பழனி. நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் ரீம் ஹ்ரீம் ஹரீம் ஸ்ரீ போகர் மகரிஷியே நமக. திரும்ப சொல்கிறேன். ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் ரீம் ஹரீம் ஹரீம் ஸ்ரீ போகர் மகரிஷியே நமக. இந்த மந்திரத்தை தினமும் 21 முறை கூறி வணங்கினால் எல்லா பலன்களும் வந்து சேரும். அடுத்ததாக இதே மேஷ ராசியில் உள்ள பரணி நட்சத்திரக்காரர்கள் வழங்க வேண்டிய சித்தர் கோரக்கர். இவருடைய ஜீவ சமாதிகள் அமைந்திருக்கும் இடம் பரூர், பொய்கை நல்லூர், திருக்கல்குன்றம். இந்த நட்சத்திரக்காரர்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீம் ரம் டம் டங் ரங் ஹானாங் ஹரீங் ஸ்ரீ கோரக்க சித்திரே நமக. திரும்ப சொல்கிறேன். ஓம் ஸ்ரீம் ரம் டம் டங் ரங் ஹானாங் ஹரீங் ஸ்ரீ கோரக்க சித்திரே நமக. இந்த மந்திரத்தை தினமும் 21 முறை கூறி வணங்கினால் எல்லா பலன்களும் வந்து சேரும். அடுத்ததாக இதே மேசராசியில் உள்ள கார்த்திகை 1ஆம் பாதம் நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய சித்தர் போகர் பெருமான். இவருடைய ஜீவ சமாதி இருக்கும் இடம் பழனி. இந்த நட்சத்திரக்காரர்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹவாங் ஹிலாங் ஸ்ரீ போகர் மகரிஷியே நமக. திரும்பவும் சொல்கிறேன். ஓம் ஸ்ரீம் ஹவாங் ஹிலாங் ஸ்ரீ போகர் மகரிஷியே நமக. இந்த மந்திரத்தை தினமும் 21 முறை கூறி வணங்கினால் எல்லா பலன்களும் வந்து சேரும். இதேபோல் நாம் கூறிய சித்தர்கள் வாழும் ஜீவ சமாதிகளுக்கு அந்தந்த ராசிக்காரர்களுக்கு உரிய ஜீவசமாதிக்கு பௌர்ணமி தினத்தன்று குடும்பத்துடன் சென்று அவர்களுக்குரிய மந்திரத்தை கூறி வலம் வந்து வணங்கினால் சித்தர்களின் ஆசீர்வாதமும் பலன்களும் கிடைக்கும். இதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. இதை அனுபவித்தவர்கள் கூறிய தகவல்கள் தான் இது. நன்றி. நமது சேனலை சப்ஸ்கிரைப் இதுவரைக்கும் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய ஒவ்வொரு பதிவும் உங்களை வந்து சேரும். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த தகவல் தெரிந்து பயனடையட்டும். இந்த சித்தர் பற்றிய மந்திரங்களும் விளக்கங்களும் நம்ம டெஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். அதையும் பார்த்து நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி.